ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமः சுக்ர ப்ரஹஸ்பதிभ्याम् ஹரி ஓம். பத்தாவது அத்தியாயம், இரண்டாவது செக்ஷன். நூற்றி 28வது வகுப்பு வரையிலும் எக்கானமி, பொருளாதாரம் சம்பந்தமா பார்த்தோம். யாரை பொறுப்புல நியமிக்கணும், அவர்கள் எப்படி எப்படி வேலை செய்யணும், பணம் நிறைய கொண்டு வராங்கிறதுக்காக வேண்டி சந்தோஷப்படக்கூடாது, ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அனுப்புனான்னு தெரியல, ராமாயணத்துல பரதன் காட்டுக்கு போன ராமனை பார்க்க வரான். வரும்போது ராமர் அவன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கிறாரு. அதெல்லாம் அரசாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதுல வரவை விட 2 பங்கோ 3 பங்கோ அதிகமா இல்ல, வரவு செலவை விட 2 பங்கு 3 பங்கு அதிகமா இருக்குதா அப்படின்னு ராமர் கேட்கிறாரு. இது மாதிரி சில ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராமர் கேட்கிறாரு. உங்களுக்கு அனுப்பலைன்னா வேலைப்படுவுல மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் சுமார் 1 வாரத்துக்கு மேல அல்லது 1 மாசத்துக்கு மேல நிறைய விஷயங்கள்ல பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கேன். அது மாதிரி சாணக்கியரும் வரவு அதிகமா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும், அதுக்காக வேண்டி
அளவு கடந்த வரவா இருக்கக்கூடாது. அதுல ஊழல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஊழல் எத்தனை ஒரு 40 விதமா பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னார். யார் இந்த விஷயத்துல சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்கள பெர்மனன்ட் ஆக்கணும். அதுவரையிலும் அவங்கள டெம்பரவரியா வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோட 9வது அத்தியாயம் முடிஞ்சது. இப்போ அரசாணை, கவர்மெண்ட் ஆர்டர், GO, அது சம்பந்தமா பேச போறார். நாம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதே இந்த மேற்பார்வை பண்ற அதிகாரி ஒரு பரிவாரத்தோட போனோம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்பதாம் அத்தியாயம் 28வது இதுல தஸ்மாத் அஸ்ய அத்தியக்ஷாஹ சங்க்யாயக லேக்கக ரூபதர்ஷக நீதி கிராகக உத்தராத்தியக்ஷசகாஹ கர்மாணி குறியுகு அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம 2ஆம் தேதி முதல் வரியாவே அதைத்தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுல லேக்கக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எழுத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆணைகளை எழுதக்கூடிய ஆளு எழுத்தர். அந்த அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த அத்தியாயத்துல, அதையும் விட பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒண்ணு சாசனே, சாசனம், இதி ஆச்சக்ஷதே, இது சாசனே அப்படிங்கிறது சதி சப்தமியா இருக்கலாம். சாசனே சதி, ஆணையிடுவதால் ஆணை என்று அழைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. தமிழில் இத ஆணை அப்படின்னு மொழிபெயர்க்கிறது சரியா இருக்கும். அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு ஒரு தேவாரம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு ஆணை அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இருக்கு. மற்றபடி நாம உன் மேல ஆணை, என் மேல ஆணை, எங்க அம்மா மேல ஆணை, அது ஒரு ஆணை இருக்கு. அது சத்தியம் பண்றதுங்கிற அர்த்தத்துல. அரசனுடைய ஆணை எல்லா இடமும் செல்லக்கூடியது. அரசனுடைய ஆட்சி, சட்டம் எல்லாம் சில இடத்துல செல்லுபடி ஆகுங்கிற அர்த்தம். ஆணைங்கிறதுக்கு சட்டம்ங்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு. அரசாணைகளை பத்தி இந்த அத்தியாயம் பேச போகுது. ஆணையிடுவதால், கட்டளை இடுவதால் அப்படின்னு எடுத்தா கொஞ்சம் சிக்கல் வரும். அடுத்தது ஆணையில எத்தனை விதம் இருக்குன்னு வரப்போகுது. அதாவது இம்பரேட்டிவ்னு ஒரு சென்டென்ஸ் உண்டு, ஸ்டேட்மெண்ட், WH கொஸ்டின்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், அதுல வரக்கூடிய ஒண்ணுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நினைக்கிறேன்.
அதுல இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதுல 2 விதம் நினைக்கிறேன். ஒன்னு WH கொஸ்டின்ஸ், ஒன்னு எஸ் ஆர் நோ டைப் சொல்லுவாங்க. இன்னும் ஏதோ ஒரு பேர் உண்டு. இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு வகை அப்படின்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதத்துல ஆஷிலிங், விதிலிங் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஆஷிலிங்னா ஆசீர்வாதம் கொடுக்கறதா இருந்தா வாழ்க வாழ்க அந்த மாதிரி சொல்றதா இருந்தா, விதிலிங்னா செய் அப்படின்னு சொல்றது. சத்தியம் வத, உண்மைய பேசு, தர்மம் சர, தர்மப்படி நட, அது மாதிரி சொல்றது. ஆனா இதுல வேரியேஷன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான மூடு இருக்கலாம். இந்த மூடுங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்லயும் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மூடுக்கு ஏத்தது மாதிரி சென்டென்ஸ் வரும். சில சமயங்கள்ல கெஞ்சுறதா இருக்கலாம், சில சமயங்கள்ல மிஞ்சுறதா இருக்கலாம், சில சமயங்கள்ல கட்டாயப்படுத்துறதா இருக்கலாம், சில சமயங்கள்ல ப்ளீஸ் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி சென்டென்ஸ் இருக்கு. ஆங்கிலத்துல அதுக்கு இம்பரேட்டிவ்னு எனக்கு ஞாபகம். இங்க ஆணை அப்படிங்கிறதும் அந்த மாதிரி வெரைட்டி இருக்கிறதுனால வெறுமனே கட்டளையிடுறது அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இங்க சாசனம் அப்படிங்கிறது ஆணையாவும் இருக்கலாம், சட்டமாவும் இருக்கலாம். எல்லா விதமான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆணை அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஆவணங்கள், கடித போக்குவரத்துக்கள், பைபிள்ல நிருபங்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், லெட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆவணங்கள் அப்படிங்கிறதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு. எழுதப்படுகிறது இது வேணாலும் இருக்கலாம், எழுதப்படுறதெல்லாம். சாஸ்திரத்துக்கே சாஸ்திரம் அப்படிங்கிற பேரு சாசனாத் சாஸ்திரம், விதிப்பதால, ஆணையிடுவதால, கட்டளையிடுவதால சாஸ்திரம்னு பேரு. சாசனாத் திராயத்தே இது சாஸ்திரக. சில விஷயங்களை சொல்லி நம்மளை காப்பாத்துறதுனால அதுக்கு சாஸ்திரம்னு பேர். ஆங்கிலம் அத இப்படி சொல்லுது. ஆட்சக்சதே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஆங்கிலம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்னா ஆச்சாரியா, ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. Say that the word shasana, command, is applicable only to royal writs. அரசு ஆணைகளுக்கு பொருந்தக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி சொல்லாங்க. அரசாங்க ஆவணங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ் எழுத்து மூலமாக ஓர் ஓலையை பிராக்கெட்ல பத்திரத்தை எழுதினால் அதற்கு சாசனம் என்று பெயர். சாசன பிரதானாஹ. சாசன பிரதானாஹ. அங்க விசர்க்கம் இல்ல, அது இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி ராஜானஹ. ராஜானஹ. தத்து தத்து. மூலத்வாத் மூலத்வாத். சந்தி
விக்கிரகயோகோ. சந்தி விக்கிரகயோகோ. ராஜானக ராஜாக்கள், சாசன பிரதானாக தமிழ்ல ஓலை சொல்லுவாங்க, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காலத்துல ஓலையில எழுதுறதுனால ஓலை, கடிதம், எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் அதனுடைய முழு அர்த்தத்தை வெளிப்படுத்துறது மாதிரி இல்ல. பொதுவா ராஜாக்கள் அப்படின்னா அவர்கள் பல விஷயங்களை பதிவு பண்றவங்களாக, ஆவணப்படுத்துறவங்களாக இருப்பாங்க. சாசன பிரதானாக, ஆவணங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சந்தி விக்கிரகயோகோ தன் மூலத்வாத். சந்தி அப்படின்னா இந்த இடத்துல சந்திக்கிறது, அதாவது சமாதானமா போறது. விக்கிரகம் பிரிவு, தகராறு. சண்டைகள். ஒற்றுமையும் வேற்றுமையும், அமைதியும் சண்டையும், இதெல்லாம் இதுல தான் ஏற்படுது. சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, பல்லக்கு ஏறுவதும் சொல்லாலே பல் உடைபடுவதும் சொல்லாலே அப்படின்னு. நாம என்ன பேசுறோங்கிறதுல தான் நமக்கு மரியாதை கிடைக்குதா இல்ல பூசை கிடைக்குதா, அடி கிடைக்குதா அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும். அது மாதிரி ஒரு ராஜா மற்றவர்களோட அமைதியாக இருக்கிறதும், ஒரு ராஜ்யம் மற்றவங்களோட அமைதியா இருக்கிறதும், மற்றவர்களோட தகராறோட இருக்கிறதுக்கும் அந்த எழுத்து முறைகள் முக்கிய பங்கு வகிக்குது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாதிரி வார்த்தைகளை அளந்து பயன்படுத்தணும். அது எப்படிங்கிறது விரிவா சொல்ல போறார். நாம பெட்ரோல் வாங்குவோம், அமெரிக்காக்காரன் கேட்பான், நாங்க வாங்கினாதாங்க உலகத்துல விலைவாசி கூடாது, ஏழை நாடுகள்லாம் அது பாதுகாக்கப்படும், இல்லைன்னா உலகமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த தெரியணும். அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், நாங்க பெர்மிஷன் கொடுத்துதான் இந்தியா பெட்ரோலே வாங்கிச்சுது ரஷ்யாவில இருந்து அப்படின்னு என்ன அவன் பெரிய ஆள் ஆகிடுவான். இந்த மாதிரி நாம என்ன பேசுறோம், எவ்வளவு பேசுறோம், எப்படி பேசுறோம், எப்ப பேசுறோம் அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எழுதுறதும் முக்கியம். ராஜா பொதுவாக அந்த காலத்துல 2G 3G 4G 5G 6G எல்லாம் இல்லாததுனால, இன்டர்நெட் காலிங் எல்லாம் இல்லாததுனால
எதுனாலும் எழுதி தான் அனுப்பணும். வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புறதுக்கு வசதி இல்லை. அதனால எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால தான் தகராறு வந்தாலும் அதனால தான் வரும், சந்தி ஒற்றுமை வந்தாலும் அதனால தான் வரும். அதனால ஒற்றுமை வேற்றுமைக்கு அது காரணமா இருக்கிறதுனால ராஜாவுக்கு எழுத்து, பத்திரம், கடிதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தீராது. ஆங்கிலம். Writs are of great importance to kings in as much as treaties and ultimate leading to war depend upon writs. உலக வரலாறுல ஒரு ராஜா அனுப்பின கடிதம் அல்லது ஒரு ராணி அனுப்பின கடிதம் எவ்வளவு பெரிய குழப்பங்களை விளைவிச்சிருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம். நம்ம நாட்டு உதாரணம் ஒண்ணு சொல்றதா இருந்தா, எனக்கு ஞாபக சக்தி சரியா இருந்தா, ஒரு முஸ்லீம் அரசன், அவுரங்கசீப்பா அக்பரான் தெரியல, ராணி பத்மினிய வேணும்னு நினைச்சான். ராணி பத்மினிக்கு லெட்டர் போட்டான். ராணி பத்மினி அவனுக்கு பதிலுக்கு லெட்டர் போட்டு வர வச்சாங்க. வர வச்சு தீர்த்து கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். சிவாஜி, அப்சல் கான் இடையிலையும் அந்த மாதிரி கடித போக்குவரத்துகள் பார்க்கிறோம். பழைய காலத்து வரலாறுகள் முழுக்கவே கடித போக்குவரத்துகள் தான். அது நம்முடைய வார்த்தைகள் எதிராளியை தூண்டக்கூடாது, கோபம் பண்ண வைக்கக்கூடாது, தப்பா புரிஞ்சுட வைக்கக்கூடாது. அவருக்குள்ள நம்ம கிட்ட ஒரு அன்பை, பிரியத்தை, அனுசரணையா போற குணத்தை எல்லாம் ஏற்படுத்தணும். அதனால இது ரொம்ப முக்கியம். தமிழ். மன்னர்களுக்கு சாசனம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் சமாதானமும் நீக்கத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளன. மகாபாரதத்துல உத்தியோக பருவம் நினைக்கிறேன். யுத்தத்துக்கும் இவர்கள் விராட நாட்டுல வாழ்ந்ததுக்கும் நடுவுல, விராட பருவத்துக்கு அடுத்தது பீஷ்ம பருவத்துக்கு முன்னாடி உத்தியோக பருவம் நினைக்கிறேன். அங்க உத்தியோகம்ங்கிறது பரஸ்பரம் கடித போக்குவரத்து, தூது போனது. அந்த பருவம் படிக்க தகுந்தது. அது எவ்வளவு முக்கியம், அதுல ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்க, எப்படி நாம நினைக்கிறது என்ன, அதை எப்படி எதிராளிகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, யாரு மூலமா சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன வார்த்தைகள்ல சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அப்படிங்கிறதுக்கெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும். மூணு, தஸ்மாத் தஸ்மாத் அமாத்ய சம்பதா அமாத்ய சம்பதா உபேதஹ உபேதஹ சர்வ சமயவித் சர்வ சமயவித் ஆஷு கிரந்தஹ ஆஷு கிரந்தஹ ச ச. ஒருவேளை தப்பா இருக்கலாம். சாரு அக்ஷரஹ சாரு அக்ஷரஹ ஆஷு கிரந்தஹ ஆஷு கிரந்தஹ சாரு அக்ஷரஹ சாரு அக்ஷரஹ லேखन வாச்சன சமர்த்தஹ
लेखन वाचन समर्थः लेखकः लेखः स्यात् स्यात् எழுதுறவன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. சுதந்திர தினம் ஜனவரி 26 அப்படின்லாம் எழுதி கொடுத்துடக்கூடாது. அதனால எழுதுற ஆள் ரொம்ப முக்கியம். அவருக்கு பல வருடங்கள் வரலாறு, கூடுதல் குறைவுகள் எல்லாம் தெளிவா தெரியணும். அதனால யாரு எழுதக்கூடியவங்களா இருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டரா இருக்கிறவரை பிடிச்சு கொண்டு தேர்தல் உரை எழுதுறதுக்கு வைக்கக்கூடாது, தட்சிணாமூர்த்திய மாதிரி. யாரு நமக்கு எழுதி தரணுங்கிறதுல ஒரு விவஸ்தை இருக்கணும். இன்னொருத்த உண்டு, எனக்கு ஒரு பேரு ஞாபகம் வரல. அண்ணா அண்ணா ஐயா அண்ணாமலைக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன்லாம் சொல்லுவான், ஒழிச்சு கிடக்கான். மதன் மதன் அவனுக்கு வந்து தரங்கெட்ட பொழப்பு நடத்துறதே அவனுக்கு ஒரு வேலை. அதனால இப்ப ஒழிச்சிருக்கான். அவரை மாதிரி ஆட்கட்டெல்லாம் அண்ணாமலை எழுதி வாங்க வேண்டிய துர்பாய்க்கு நிலைமைக்கு ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்றான். சரி, எப்படி ஆனாலும் எழுதக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எழுத்து அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதுனால, அதனால ஒற்றுமையும் பிரிவும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால தஸ்மாத் அப்படின்னா அதனால, எதனால எழுத்து ரொம்ப முக்கியமானது, அதனால ஒற்றுமை வேற்றுமை ஏற்படலாம். அதனால அமாத்திய சம்பதா உபேதக, அது சம்பதா உபேதக அமாத்தியாக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மந்திரிகள் அந்த மாதிரி அர்த்தம் தருகிற வார்த்தை. நாம் அதுக்கு லிங்குஸ்டிக் மீனிங் கூட பார்த்தோம். அமாவாஸ்யை அதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். ஆ மா, ராஜாவை விட்டு நீங்காம இருக்கிறவங்க, ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அப்படிங்கிறது அர்த்தம் பார்த்தோம். மாணிக்க வாசகர் மந்திரியா இருந்துதான் அப்புறம் பக்தரா இறை அடியாரா மாறினாரு அப்படின்னு கதை வருது. அதுக்கு முன்னாடி நாம யார அமாத்தியர்களா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் தனியா ஒரு அத்தியாயம், ஒரு சில அத்தியாயங்களே பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி குணநலன்களோடு கூடிய அமாத்திய சம்பத் அப்படின்னா மந்திரிக்கான குணநலன்கள், தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத் அப்படின்னு எல்லாம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பகவத்கீதையில வரும். சம்பத்துனா செல்வம்னு அர்த்தம். இந்த இடத்துல குணாதிசயங்கள், குணங்கள். அமாத்திய சம்பதா உபேதக, மந்திரிக்கான குணங்களோடு கூடினவன். சர்வ சமய வித்து, எல்லா சமயத்தையும் தெரிந்தவன். இந்த இடத்துல சமயம்னா அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், சைவ சமயம் அதெல்லாம் இல்ல. காலத்தை உணர்ந்தவன். எந்த காலத்துல என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி இங்க வந்து பேசுறது இல்லை, எழுதுறது. நம்ம இன்னமும் கிமு 300 இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டுக்கு வரல. அதனால அப்ப வந்து எழுத்து முறைகள் தான் இருந்தது.
அதனால எந்த நேரத்துல என்ன எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சவர். சர்வ சமய வித்து, வித்து அறிந்தவர். சமயம், காலத்தை, எல்லா காலத்தையும் அறிந்தவர். காலத்துக்கு தகுந்தது மாதிரி சொல்றவர். அனுமான் முதல்ல ராமரை பார்த்து பேசுறாரு. அப்பவே ராமர் சொல்றார், ஆர்கொலோ இச்சொல்லின் செல்வன் அப்படின்னு கம்பர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வால்மீகியில நவ வியாக்கரண பண்டிதன் மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வருது. அதாவது ராமரை பார்க்க போறோம், அப்ப என்ன வேஷத்துல போனோம், என்ன மாதிரி நம்முடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் என்ன பாஷையா இருக்கணும், என்ன துணியில இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம். இப்படி அனுமான் போய் ராமர்கிட்ட பேசினார் அப்படின்னு வரும். அதே மாதிரி சீதை கிட்ட போய் அதே மாதிரி பேசுறாரு. ஏற்கனவே ராவணன் பல விதமா ஏமாத்திட்டு இருக்கிறான். அதனால நம்ம போனா நம்புவாளோ மாட்டாளோ, அதுக்கு ஏற்றது மாதிரி சீதா கிட்ட நடந்துகிட்டாரு. அப்புறம் திருப்பி வந்துட்டு ராமர் கிட்ட, நாங்க இங்க இருந்து கடலுக்கு போனோமா, கடல் ரொம்ப பெருசா இருந்தா, அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாசம் வரைக்கும் நாங்க எங்க எங்க சுத்தினோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்படி எல்லாம் கதை சொல்லாம கண்டனன் கற்பினு கணியினை கண்களால் அப்படின்னு கம்பர் போடுவார். பார்த்துட்டேன். ராமருக்கு ஒரு ஆசுவாசம், சீதா உயிரோட தான் இருக்கா. எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னா, கற்பினு கணியினை, அப்படியே உடம்போட்ட தங்கம் மாதிரி இருக்கா. இது சொந்த கண்ணால பார்த்தானா இல்ல இரவல் கண்ணால பார்த்தானா, ராவணன் ஏதாவது சித்து வேலை செய்து இவனை ஏமாத்திட்டானா அப்படின்னா, கண்களால், என் கண்ணாலே நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த வார்த்தை வாக்கிய அமைப்பையே ஸ்லாகிச்சு பேசுவாங்க. அது மாதிரி சர்வ சமய வித்து, எந்த நேரத்துல எப்படி பேசணுங்கிறதுல, எப்படி எழுதணுங்கிறதுல கில்லாடி. ஆஷு கிரந்தஹ, ஆஷுனா சீக்கிரம், வேகமா, ரெண்டுமே சமஸ்கிருத வார்த்தை தான் நினைக்கிறேன். சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம், கடுகுதல்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு நினைக்கிறேன், விரைதல்ங்கிற அர்த்தத்துல. ஆஷுதோஷ் அப்படின்னு சிவருமானுக்கு ஒரு பேரு. ரொம்ப எளிமையா பக்தர்கள் பண்ணக்கூடிய பூஜையில வழிபாட்டுல சந்தோஷப்பட்டுருவாராம், அதனால ஆஷுதோஷ் அப்படின்னு பேரு. ராமகிருஷ்ண மடத்துல கொஞ்ச நாள் ஒரு சுவாமி புக் எழுதிட்டு இருந்தார், அவர் பேரு ஆஷுதோஷானந்தர். கடைசியா வந்த அழகான புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதுனதுதான். கிரந்தம் அப்படின்னா புத்தகம் அல்லது எழுத்து, ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஆஷு கிரந்தக அப்படின்னா வேகமா எழுதுறவர், விஷயத்தை உள்வாங்கி உடனேயே இது இன்னென்ன வார்த்தைகள் இந்த இந்த விதத்துல போட்டு எழுதுனா சரியா இருக்கும் அப்படின்னு எழுதுறவர். காளமேகம் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தாரு, அவருக்கு காளமேக புலவர் பேர வச்சுட்டாங்க. ஏன்னா காளமேகம் எப்படி மழை பொழியுமோ, காளமேகம் அப்படின்னா நல்ல கருத்த இருண்ட மேகம் கொட்டோன்னு கொட்டுறது மாதிரி
அவரு கவிதையா கொட்டுவாராம். ஒரு நிமிஷம் கூட அவருக்கு யோசிக்க வேண்டாம். விநாயகர் வந்து வியாசர் கிட்ட கண்டிஷன் போட்டார். வியாசர் பதிலுக்கு கண்டிஷன் போட வேண்டி வந்தது. காலமேகத்துக்கு கண்டிஷன் ஒன்றும் போட வேண்டாம், அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அருவி மாதிரி. விநாயகர் தான் எழுத முடியாம தவிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி கவிதை எழுத்து கொட்டணும். சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள்ல ஒருத்தர் வங்க இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அறியப்படுற கிரீஷ் சந்திர கோஷ், நம்ம பேரெல்லாம் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். அவரு வந்து ஒரு 10-15 பேரை வச்சுதான் நாடகத்துக்கு வசனம் எழுதுவாராம். இந்த கதாபாத்திரம் இந்த வசனம் சொல்லுது, இந்த கதாபாத்திரம் இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டே போவாராம். அவரை திருப்பி கூப்பிட்டு அதை விட்டுட்டு திருப்பி சொல்லுங்க அப்படின்னா புது வசனம் தான் வருமே தவிர அதே வசனம் வராதான். கண்ணதாசனுக்கு அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல இட்டுக்கட்டி பாடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. அபூர்வமா சில பேர்ட்ட இந்த காலத்துல இருக்கு. அதாவது அவங்க நினைச்ச உடனே அவங்களுக்கு பாடல்கள் வரிகள் கோர்வையா வந்துடும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு திறமை ஆஷு கிரந்தக. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்டா எழுதக்கூடிய தகுதி உள்ளவர், கரெக்ட் சரியா எழுதக்கூடிய தகுதி உள்ளவர். சாரு அக்ஷரக, எழுதினாரு நெப்போலியன் நினைக்கிறேன், அல்லது அலெக்சாண்டர். அவர் எழுதினாருன்னா எழுதி முடிச்ச பிறகு அவரே படிச்சுக்கிட மாட்டாராம், அவ்வளவு திறமசாலி. அந்த மாதிரி இல்ல, அழகான எழுத்து, மணிமணியா எழுதுறது, முத்து முத்தா எழுதுறதுமாங்க. அந்த மாதிரி பொதுவா எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் அழகா எழுதுவாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல அவங்க தலைமுறையில உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் மணிக்கட்டை முடிச்சிருவாங்க அழகா எழுதலைன்னா. அப்புறம் 2 வரி நோட்ல அழகா எழுதி 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 பயிற்சி பண்ணி அந்த அழகான எழுத்து அவங்களுக்கு இயல்பாகவே ஆயிட்டுது. இந்த காலத்திலையும் முக்கியமா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் 2 வரி 4 வரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பிள்ளைகளுக்காவது கையெழுத்து நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, எல்லாம் தலையெழுத்து மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆள் எழுதுனா பிரிண்ட் பண்ணது மாதிரி இருக்கும். எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஹிஸ்டரி டிவி 18 இருக்கும். அதுல ஒரு ஃபாரினர் இந்தியாவில் உள்ள விசேஷங்களை சொல்லுவார். அநேகமா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கிருஷ்ணான்னு ஒரு ஆசாமி ஓம் மேரா இந்தியா ஓஎம்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அதான் இருக்கலாம். ஃபாரினர் நடத்துற நிகழ்ச்சியா இருக்க வாய்ப்பு அதிகம். அதுல எப்படின்னா, ஒரு ஆள் வந்து பெயிண்ட் எழுதுற மாதிரி எழுதுறவர், அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா பிரிண்டிங் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி எழுதி தருவார். ஒரு வயசானவர். பொதுவா ஓவியர்களுக்கு அது ஒரு திறமை இருக்கும். அழிச்சான் குடிச்சான் எழுதுற கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு வராது. சாருன்னா அழகான அப்படின்னு அர்த்தம். சாரு லதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னு நினைக்கிறேன். என் கூடயும் பஞ்சாப்ல இருந்து சாருல் அப்படின்னு ஒரு பொண்ணு படிச்சது. அதுக்கு அர்த்தம் வேற என்னன்னு தெரியாது, சாருன்னு தொடங்குது அந்த பேர், அவ்வளவுதான். அக்ஷரம் எழுத்து, அழகான எழுத்து, நல்ல திறமை, எழுத தெரியும். ஆனா எழுத்து கோழி கிண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை, எழுதுறதும் அழகா இருக்கும். ஒரு இன்டர்வியூ வச்சா இதெல்லாம் பார்க்கணும்.
லேಖன வாச்சன சமர்த்தः. லிக் டு ரைட். லேಖனம்னா எழுதுறது, வாச்சனா படிக்கிறது. எழுதுறதுலயும் படிக்கிறதுலயும் திறமசாலி. இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அந்த ஆசாமி லேಖக ஸ்யாத். அவன்தான் ராஜாவுக்கு எழுத்தனா இருக்கணும். ரைட்டர் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அவருக்கு சில செக்ஷன் தெரியும், அந்த செக்ஷன்ல எழுதி புக் பண்ணிடுவார். அவருக்கு அரசியல் சட்டம் எல்லாம் தெரியணும் இல்லை, தொழில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச செக்ஷன்ல உள்ள போட்டுருவார். அப்படி இல்லாம விவரம் தெரிஞ்ச ரைட்டர் வேணும். ஆங்கிலம். Hence, one who is possessed of ministerial qualifications, acquainted with all kinds of customs, smart in composition, good in legible writing, and sharp in reading, also be appointed as writer. Reading shall be appointed as writer. இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கிறவங்களை நியமிக்கணும் ராஜா. தமிழே. எனவே எழுதுபவன் பதவியில் இருப்பவனாகவும் சமய சந்தர்ப்பங்களை அறிந்தவனாகவும் இருக்க வேண்டும். சீக்கிரம் எழுதுபவனாக, அழகாக எழுதுபவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய ஓலைகளை படிப்பதிலும் திறமையுடையவனாக இருக்க வேண்டும். இந்த லேಖன வாச்சன சமர்த்தக அப்படிங்கிறத அடுத்தவங்க எழுதுனத படிக்கிற திறமை. கோழிகிண்டி எழுதியிருந்தாலும் நெப்போலியன் எழுதி கொடுத்திருந்தாலும் படிக்கிற திறமை உள்ளவராக இருக்கணும், எதிர்பார்க்கிறவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்திருக்காங்க. சஹ அவ்யக்ர மனாஹ ராஜ்ஞஹ சந்தேஷம் ஸ்ருத்வா நிச்சித அர்த்தம் லேகம் விதத்யாத். போன வரியில லேಖன வாச்சன அப்படிங்கிறத எழுதுவதிலும் வாசிப்பதிலும் அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு விதம். நான் அப்படி எடுத்திருக்கேன். தமிழ்ல லிখিত வாச்சன சமர்த்தக அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அர்த்தம். எழுதுனத படிக்கிற திறமை அப்படின்னா அது வந்து லிখিত அப்படின்னு வந்திருந்தா அப்படி எடுத்திருக்கலாம். சரி, இப்படி இருக்கிறது அப்படி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 4வது வரி சக, அந்த லேக்கக முந்தின வரியில சொன்ன லேக்கக அவ்யக்ர மனாஹா ராஜ்ஞக சந்தேஷம்
ஸ்ருத்வா. வியக்ர அப்படிங்கிறது அக்ர முதல்ல எடுத்துக்குவோம். அக்ர அப்படிங்கிற போது ஒரு முனைப்பட்ட, அக்ரம்னா நுனி, முனை, அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. ஒருமுகப்பட்ட மனசோட, குவிந்த மனசோட அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு இது. நுனி வந்து ஒடுங்கி இருக்கும், ஃபோக்கஸ்டா, ஒன் பாயிண்டடா. அது மாதிரி அக்ரம்ங்கிறது குவிந்தங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துல வரும். வி அக்ரம் அப்படின்னா குவிந்த அல்லாத, செதறிய அப்படின்னு அர்த்தம் வரும். அத குவிந்த ஆக்கணும் அப்படின்னா அவ்வியக்ர, ஆவ் சேர்க்கணும் முதல்ல. மறுபடியும் குவிந்தங்கிற அர்த்தம் வரும். அதைத்தான் நம்ம தியானத்துல எல்லாம் சொல்லும் போது ஏக அக்ர, ஒரே முனையோட, ஒரே நுனியோட, ஒரே முகத்தோட, ஒருமுகப்பட்ட மனசோட அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கவனமா சிந்தையை சிதற விடாமல் கவனமா கேட்டுக்கணும். அவ்வியக்ர மனாக, அப்படி ஒருமுகப்பட்ட மனசோட ராஜாவுடைய செய்திய, ராஜக சந்தேஷம், ராஜாவுடைய செய்திய ஸ்ருத்வா கேட்டு, நிச்சித அர்த்தம், ராஜா என்னதான் சொல்ல வாராரு. ராஜா ஒருவேளை நம்ம வட இந்திய பப்பு மாதிரி அல்லது தென்னிந்திய பப்பு மாதிரி இல்ல பப்புக்கு அப்ப மாதிரி வளரலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய போதைப் பொருள் எல்லாம் உலா வருதுன்னு சொல்றாங்க, இந்தியா முழுக்க உலவுதுன்னு சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றதுல ஏதாவது கூட குறைய இருக்கலாம். ஆனா எழுதுற ஆளுக்கு விவரம் வேணும்ல. சொல்றவன் சொன்னாலும் கேட்கிறவன் புத்தி எங்க போச்சு அப்படிம்பாங்க. அதனால எழுதுற ஆளுக்கு புத்தி எங்க போச்சு, அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு அதை உறுதி பண்ணிட்டு, நிச்சித அர்த்தம், என்னதான் சொல்ல வாராரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு, லேகம் விதத்யாத், அதை எழுதணும். Such a writer, having attentively listened to the king's order and having well thought out the matter under consideration, shall reduce the order to writing. இங்கெல்லாம் ஆர்டர்னு பயன்படுத்தியிருக்காங்க. அது ஆர்டரா தான் இருக்கணும்னு இல்லைங்கிறது இனிமேல் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இருந்துட்டு போட்டு தமிழே, அவன் ஒருமுகப்பட்ட மனதோடு மன்னன் சொல்லும் செய்தியை கேட்டு சந்தேகம் எதுவும் தோன்றாத வண்ணம் விஷயம் தெளிவாக புரியுமாறு கடிதம் ஓலை எழுத வேண்டும். இந்த 4வது வரியை நாம 2ஆ பிரிச்சிருக்கிறோம் சௌகரியத்துக்காக வேண்டி. இந்த வரி முடியல, அதனுடைய தொடர்ச்சி இப்ப அடுத்தது. ஐயன் திரிபு அற அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஐயம்னா சந்தேகம் வரக்கூடாது, திரிபுனா ஒண்ணு கிடக்க ஒண்ணும் புரிஞ்சிடக்கூடாது. அது ரெண்டும் இல்லாதபடிக்கு
ஐயந்திரிபு அற எழுதணும். அடுத்ததுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அத நான் தேஷாயி அப்படின்னு இருக்கு. அத நான் ஐ அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிறேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேஷ தேஷ ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய நாம வம்ச வம்ச நாமதேய நாமதேய உபசாரம் உபசாரம் ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரஸ்ய தேஷ தேஷ நாமதேய நாமதேய உபசாரம் உபசாரம் அனீஸ்வரஸ்ய அனீஸ்வரஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏதாவது லார்டு லபகுதாஸுக்கு எழுதுறதா இருந்தா, அதாவது ஏதாவது பெரியாட்களுக்கு எழுதுறதா இருந்தா, ஈஸ்வரஸ்ய ராஜாவுக்கு எழுதுறதா இருந்தா உபசாரம் என்ன ஒரு பள்ளிக்கூடத்துல லெட்டர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதுல அபிஷியல் லெட்டரா இருந்தா எப்படி எழுதணும், ஃபார்மல் லெட்டரா இருந்தா எப்படி எடுக்கணும், இன்ஃபார்மல் லெட்டரா இருந்தா எப்படி எழுதணும், ரிலேஷன்ஸுக்கு எழுதுறதா எப்படி எழுதணும், அப்படியெல்லாம் வேற வேற ஃபார்மேட் எல்லாம் சொல்லி கொடுக்குற பழக்கம் இருந்தது. இப்பவும் இருக்கும்னு நம்புவோம். அப்ப அதுல வலது பக்கம் மேல ஊரு தேதி சொந்தக்காரங்களுக்கு எழுதுறதா இருந்தா, தெரிஞ்சவங்களுக்கு எழுதுறதா இருந்தா, இடது பக்கம் பிரியப்பட்ட அம்மாவுக்கு ஆத்தாவுக்குன்னு ஏதாவது அதுக்கேற்றது மாதிரி. அப்புறம் வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு தோணிச்சதுன்னா வணக்கம் எல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் நான் அங்கு நலமே நீ இங்கு நலமா அப்படிங்கறதெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் நாம வேற என்ன எழுத நினைக்கிறோமோ அதை எழுதணும். அப்புறம் முடிக்கும் போது இப்படிக்கு பிரியப்பட்ட அப்படிங்கறதெல்லாம் எழுதி கையெழுத்து போடணும். இதுவே அபிஷியலா இருந்தா முதல்ல அனுப்புனர், அடுத்தது பெறுநர், அடுத்தது அவரை அட்ரஸ் பண்றது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அது என்ன பத்தி எழுதுறோம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அந்த விவரங்கள், அதுக்கப்புறம் இப்படிக்கு உங்கள் பணி உள்ள உண்மை உள்ள அந்த மாதிரி எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு அப்புறம் கீழே இடது பக்கத்துல ஊரு தேதி எல்லாம் போடணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் கூட ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்ம எல்லாரும் தலையிலயும் நீ இப்படித்தான் எழுதணும்னு பள்ளிக்கூடம் அதை திணிக்குது. நம்ம சௌகரியத்துக்கு இஷ்டத்துக்கு எழுத விடாது, நம்முடைய சுதந்திரத்தை பறிச்சிருவாங்க. எப்படியானாலும் பெரிய ஆளுக்கு எழுதுறதா இருந்தா அந்த உபச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அணைக்கர் சொல்றாரு. அவருடைய நாடு என்ன, பொதுவா இந்த வெள்ளக்கார ஸ்டைல எழுதுற நம்ம நாட்டுல கிடையாது. அயோத்தியா நாட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இதனால் அறிவிப்பது என்னவென்றால், இந்த மாதிரி துணியில தான் நம்ம நாட்டு கடிதங்கள் இருக்கும். இந்த வெளிப்பக்கத்துல அட்ரஸ் எழுதுறது,
ஒரு பக்கம் ஃப்ரம் அட்ரஸ், ஒரு பக்கம் டு அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. என்ன எழுதணுமோ அது உள்ளே எழுதுவாங்க, சுருட்டி முத்திரை வச்சு சீல் வச்சு ஒரு ஆள் கையில கொடுத்துருவாங்க. ஒற்றன், தூதன் யாராவது, அவர் கொண்டு சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே நேரடியா கொடுத்துருவார். இந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு 10 ஒரு பெட்டி இருக்கும். ஊர் உலகத்துல உள்ள எல்லாரும் அந்த பெட்டியில கொண்டு போட்டணும். அந்த பெட்டியில இருந்து அது இன்னொரு பெட்டிக்கு மாறி தலைமை தபால் அலுவலகத்துக்கு வரும். அங்க இருந்து பல பெட்டிகள் பல திசைகளுக்கு பிரிப்பாங்க. அப்புறம் அது பல பெட்டிகளுக்கு போய் சேரும். அப்புறம் கடைசியில ஒரு பெட்டியில போய் சேர்ந்து அந்த பெட்டியில இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு வந்து நம்மகிட்ட தருவார். அப்ப அதுல too many slips between the cup and the lip ன்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. too many slip between cup and the lip ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம கடிதம் பல சமயங்கள்ல பல கடிதங்களும் உரியாட்ட போய் சேரவே சேராது. அதனால அதை தவிர்க்கிறதுக்கு பல விதமான முறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெஜிஸ்டர்டு போஸ்ட், அக்னாலஜ்மெண்ட், இப்படி எல்லாம் பல வித்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. நான் எழுதி உங்களுக்கு அனுப்பணும்னா விஷயத்தை எழுதி மூடி சீல் வச்சு ஒரு ஆட்டை கொடுத்து இன்னாட்டை கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அவரு உங்ககிட்ட கொண்டு தந்துருவார். இடையில தவறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தேச, ஐஸ்வர்ய, அப்புறம் வம்சம், சூரிய குல தோன்றல், ரகுகுல திலகம், காக்குஸ்தன், அந்த மாதிரி எல்லாம் வம்சம், நாமதேயம், அப்படியான தசரத ராமன்னோ கோசல ராமன்னோ அல்லது அயோத்தியா ராமன்னோ இல்ல கல்யாணம் ஆயிருந்தா சீதாராமன்னோ எழுதிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் எழுதணும் பெரிய ஆளா இருந்தா. அனீஸ்வரஸ்ய அப்படி இல்லைன்னா பேரு ஊரு மட்டும் எழுதுனா போதும். ஏதாவது ஒரு குப்பத்தை சேர்ந்த குப்புசாமிக்கு அப்படின்னு எழுதினா போதும். இது தொடர்ந்து இன்னும் விஷயங்கள் வருது. நாம அடுத்த வகுப்புல அதை பார்ப்போம். அது 5வது வரியா வருது. இதனுடைய தொடர்ச்சி இருக்கு. இது எதனால அப்படி 4வது வரியில கொண்டு அதை வச்சாங்கன்னு தெரியல. இது 5வது வரியில வச்சு தொடர்ச்சியா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த நிச்சிதார்த்தம் லேக்கம் விதத்யாத் அங்கேயே முடிச்சிருக்கலாம் 4வது வரிய. ஏன் அப்படி பண்ணினாரு அல்லது பண்ணினாங்கன்னு தெரியல. As to a writ addressed to a lord, it shall contain a polite mention of his country, his possessions, his family, and his name, and as to that addressed to a common man, it shall make a polite mention of his country and name. தமிழ் ஒரு மன்னனுக்கு எழுதும் ஓலையாக இருந்தால் அதில் நாடு, ஐஸ்வர்யம், வம்சம், பெயர் முதலானவற்றை எழுத வேண்டும். மன்னன் அல்லாதவனானால் நாடு, பெயர் இவைகளை எழுத வேண்டும். இந்த டாபிக் இங்க நிக்கல. அடுத்த வகுப்புல தொடருவோம்.
ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்லை.